கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் பிரசங்கத்திற்கு ஆதாரமாக வேதவசனம் சங்கீதம் 54:6-7. இந்த வசனம், உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே. பலி என்று சொல்லப்படும் போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பலி என்பது ஆராதனை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதித்து நம்ம உயர்த்துகிறோம். இங்கே தாவீது சொல்லுகிறார், உற்சாகத்துடனே நான் தேவனுக்கு பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 100 சங்கீதத்தில் மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனை தொழுது கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அநேகருக்கு இந்த நாட்களில் சபை கூடுதலுக்கு வரும்போது, தேவனை ஆராதிக்கும் போது பலவிதமான பிரச்சனைகளில் அகப்பட்டு தேவனிடத்தில் நெருங்கும் போது உற்சாகமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். எப்பயுமே தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்பயுமே அவங்க ஆத்மாவில் தேவனை ஆராதிப்பதில், தேவனுக்கு பலியிடுவதில் உற்சாக மனதுடனே இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிற ஏராளமான நன்மைகளுக்காக அவரை துதித்து, அவரை உயர்த்தி, அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதே நம்ம வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இங்கே தாவீது அதைத்தான் சொல்கிறார், உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, உமது நாமத்தை நான் துதிப்பேன். தேவனுடைய நாமங்கள், தேவன் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற எத்தனையோ காரியங்கள், அந்த காரியங்களை சொல்லி 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 நாம் துதித்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம ஆராதனை நேரத்தை நம்ம அதிகரிக்கும் போது உண்மையாகவே தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர முடியும். அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள் போகும்போது இந்த ஆராதனையின் அபிஷேகமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். அது மாத்திரமல்ல, ஆராதனை அபிஷேகத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்குற மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலுமாக அழித்து போடும். தேவ பலம் உண்டாகும், தேவ கிருபை உண்டாகும். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு தேவ ஆவியானவரால் நம்ம வழிநடத்தப்பட்டு அநேக கர்த்தருடைய காரியங்களில் நம்ம செயல்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளுமே பல நெருக்கங்களுக்குள்ள இருக்கிறோம். வியாதி, பண கஷ்டம், அது மாத்திரமல்ல குடும்பத்தின் உறவுகள், பலவிதமான சூழ்நிலைக்குள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா நெருக்கத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை தந்து என் கண்கள் என் சத்துருவின் சரி கட்டுதலை காணும். நம்முடைய கண்ணே நமக்கு இருக்கிற சத்துருக்கள், இந்த உலகத்தில் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். சத்துரு இந்த உலகத்தில் அநேகமாக இருக்கிறான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது, என் சத்துரு. உங்கள் வாழ்க்கையில் எது சத்துருவா உங்களுக்கு பல விதத்தில் போராடி கொண்டு இருக்குதோ, அந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது, கிறிஸ்துவின் மகிமை உங்களை மூடும்போது, கிறிஸ்துவின் மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும் போது, நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும்
அவர் சரி கட்டுதலை உங்கள் கண்கள் காணும். என் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுதலை என் கண்கள் காணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் இந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவ பலனும் தேவ கிருபையும் நம்மளை ஆளுகை செய்யும் போது, கர்த்தருக்காக நம்ம பொறுமையுடன் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே நம் சத்துருக்களுக்கு அவர் நீதியை சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற காரியங்களை நம்முடைய கண்கள் காணும். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். இதன்படி கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சங்கீதம் 54 அதிகாரத்தில் கர்த்தாவே 6-7 வசனங்களில் சொல்லப்பட்ட பிரகாரமாக தாவீதை போல எங்கள் வாழ்க்கையில உற்சாகமாய் நாங்கள் பலியிட்டு உண்மை நாங்கள் துதிக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கங்களில் இருந்து நீங்கள் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் விடுதலை தருவதே ஆண்டவரே என் கண்கள் காணும். என் சத்துருக்களுக்கு நீங்க சரி கட்டுதலை என் கண் காண செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே,